இஸ்லாம் ஒரு இன்னசென்ட் உயிரை கொலை செய்வதை அனுமதிக்கின்றதா? இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங் இஸ்லாம் ஆதரிக்கின்றதா அல்லது அனுமதிக்கின்றதா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு ஜிஹாத் செய்வதற்காக சஹாபாக்களை அனுப்பும் போது கூட என்ன சொன்னார்கள்? ஒருவனை காஃபிர் என்பதற்காக கொலை செய்வதில்லை. அவன் எங்களை வாழ விடாமல் எங்களுக்கு எதிரான முயற்சிகளை செய்து எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறான் அல்லது எங்களுக்கு குழி தோண்டிக் கொண்டிருக்கிறான் என்ற காரணத்திற்காக அவனின் முயற்சியை முறியடிப்பதற்காகத்தான் ஜிஹாதிற்கு சென்றார்களே தவிர, அல்லது நடந்த தாக்குதலுக்கு ரியாக்ஷனாக சென்றார்களே தவிர, இவன் காவிர் எனவே கொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அனுப்பவில்லை. அதனால் தான் யுத்தத்திற்கு செல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள்? இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ஸ். நீங்கள் போகும் பொழுது கோயில்களிலே, அவர்களது வணக்க ஸ்தலங்களிலே கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வணங்கிக் கொண்டிருப்பார்கள் அல்லது இருந்து கொண்டிருப்பார்கள், தியானித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள். அப்படி என்றால் அவன் காபிர் என்பதற்காக அவன் கொலை செய்யப்படக்கூடாது. காபிர் என்பதற்காக கொலை செய்யப்பட முடியும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விதிவிலக்கை சொல்லி இருக்க மாட்டார்கள். நீங்கள் செல்லும் பொழுது கோயில்களிலே, அவர்களது வணக்க ஸ்தலங்களிலே பாதிரிமார்களை காண்பீர்கள். அவர்களுடைய கடவுளை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த நோவினையும் செய்து விடாதீர்கள். வயது முதிர்ந்தவர்களை காண்பீர்கள் காபிர்களிலே, அவர்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள். சிறுவர்களை காண்பீர்கள், ஒன்றும் செய்து விடாதீர்கள். பெண்களை காண்பீர்கள், ஒன்றும் செய்து விடாதீர்கள். உங்களை எதிர்த்து போராடுகின்றவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கின்றார்கள். என்றால் ஒருவன் காபிர் என்பதற்காக நாம் இஸ்லாம் அவனை கொல்ல சொல்லவில்லை. அப்படி என்றால் இதுதான் இஸ்லாத்தின் தத்துவம். என்றால் ஒருவன் எங்களை தாக்கிவிட்டான் என்றால் ஒரு காபிர், அவன் எவ்வளவு தூரம் எங்களை தாக்கினானோ அந்த அளவுக்குத்தான் நாங்கள் தாக்க வேண்டுமே தவிர, குர்ஆன் சொல்லுகின்றது வலா தஅதது, அளவுக்கு மிஞ்சி சென்று விடாதீர்கள். அப்படி குர்ஆன் கூறியிருக்க, இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங்ஸ், சூசைட் அட்டாக்ஸ், நாங்கள் இஸ்லாத்திலே இதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் whatever un-Islamic in today's world being called Islamic, and that is the supreme jihad. This is the state of confusion we are living. அதாவது இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடாத ஒன்றை செய்து அதனை நாங்கள் ஜிஹாத் என்று மட்டுமல்ல, அது உயர்ந்த ஜிஹாத் என்று கூறி நாங்கள் எங்களது இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இது நடக்கின்றது என்றால் முஜாஹதா இல்லாததின் காரணத்தினால், முஜாஹதாவின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இஜ்திஹாத் இல்லாத காரணத்தினால். முஜாஹதா ஆத்மீக போராட்டம், இஜ்திஹாத் சரியான அறிவு ரீதியான analytical knowledge of what Islam, what Quran and Sunnah says. We don't have. As a result of that, we are living in this state of confusion. இந்த நிலையிலே இருந்து நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு ஜிஹாத் செய்ய வேண்டும். என்றால் என்ன ஜிஹாத் என்றால் முஜாஹதா. The whole of tasawwuf, the whole exercise of this hadra and contemplations in all tariqas are meant to help human beings, human individuals, as individuals and groups, to help us to overcome our ego, ourselves, to bring ourselves under the control of Allah subhanahu wa ta'ala's demands and instructions, under the control of sallallahu alayhi wa sallam's teachings and his instructions. அதனால்தான் it is a pity, இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நமக்கு கூறப்பட்ட இந்த திக்ர், we can see that the very big foundation of every action of a Muslim,
இன்று இஸ்லாத்தின் பெயரால் புறக்கணிக்கப்படுகின்றதென்றால் we are encouraging people to forget Allah subhanahu wa ta'ala. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், don't obey those people, don't go after them, those who don't remember me. ولا تطع من اغفلنا قلبه عن ذكرنا. எனவேதான் நான் கூறுகிறேன், there is a confusion. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரியாத கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனிலே இருந்து நாங்கள் மக்களை மீட்டுவதற்கு நாங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும். அந்த ஜிஹாதின் பெயர் முஜாஹதா. உலமாக்களிடம் கூட முஜாஹதா இல்லாததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு சரியான முறையிலே இஜ்திஹாத் செய்ய முடியாமல் இருக்கின்றது. சரியான முறையிலே ஒரு ரூலிங், ஒரு contemporary or modern problem ஒன்று வருகின்ற பொழுது அதற்கு what is the Islamic ruling for that? There is no one answer, although we have one Quran. Why? There is no mujahada. They have their own vested interests. As a result of that, they are unable to guide people in the straight path. Sirat al-mustaqim, sirat alladhina an'amta alayhim ghayril maghdubi alayhim waladdallin. அதனால்தான் எவன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அதனை ஜிஹாத் என்கிறான், அதனை இஸ்லாம் என்கிறான், அதனை அவன் வேண்டியவாறு வர்ணித்துக் கொண்டு செல்கின்றான். இந்த நிலையிலே இருந்து மாறுவதற்கு நாங்கள் முஜாஹதாவினை ஆரம்பிக்க வேண்டும். அந்த முஜாஹதாவிற்குரிய இன்ஸ்டிடியூஷன் தான் தரீகா. That is the way. Tariqa, what is tariqa? Tariqa means way, a path. Technically means the institute that teaches you how to overcome yourself, to help you in continuous remembering of Allah subhanahu wa ta'ala. ஆனால் கேட்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தரீகா இருந்ததா? This is the usual question. I have told you before, this is a wrong question. The proper question should be, did sallallahu alayhi wasallam prevent this? நாங்கள் ஹதீஸ்களிலே வாசிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஷாவுக்கு முன் பேசிய ஒரு ஹஸரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அந்த ஹதீஸை. யாரெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு மஜ்லிஸிலே இருந்து திக்ர் செய்கின்றார்களோ அல்லாஹுவின் மலக்குகள் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள், அவர்களை சுற்றி இருக்கின்றார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அவர்களை பற்றி மிகவும் புகழ்ந்து புகாரியிலே, முஸ்லிமிலே இப்படிப்பட்ட திக்ர் மஜ்லிஸ்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வாசிக்கின்ற ஹதீஸ் கிரந்தங்களில் எதிலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து திக்ர் மஜ்லிஸ் செய்தார்கள் என்று வாசித்திருக்கின்றோமா? We don't see that. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததையா சொன்னார்கள்? உங்களுக்கு சொல்லித் திரட்டுமா? ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு சொல்லித் திரட்டுமா மிகவும் சிறந்த அமல், அல்லாஹ்விடம் மிகவும் பாரமானதும் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் மிகவும் சிறந்ததும், நீங்கள் உங்களது எதிரியை யுத்த களத்திலே சந்தித்து உங்களது வாள்கள் உடையும் வரை அவர்களை துண்டு துண்டாக நொறுக்கி செய்கின்ற ஜிஹாதையும் விட மிகவும் பெரிய ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித் திரட்டுமா? அவர்களுடைய ஜிஹாதிலே நீங்கள் சென்று அவர்களுடைய கழுத்தை நீங்கள் வெட்ட, உங்களது கழுத்தை அவர்கள் வெட்ட, இப்படிப்பட்ட உச்சக்கட்ட ஜிஹாதிலே நீங்கள் சென்று செய்வதை விடவும் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித் திரட்டுமா? அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமலை சொல்லித் திரட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இப்படி சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸாக இருந்து திக்ர் செய்கின்ற பொழுது மலக்குகள் வருகின்றார்கள், போகின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடம் மிகவும் பெருமையாக சென்று சொல்கின்றார்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்திருந்த
இருந்து திக்ர் செய்ததாக ஏதாவது இருக்கின்றதா?